ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய சன்னோட மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் எப்பயுமே அவன் ஏபிசி மால்ட்டு தாங்க குடிப்பான். அது ரொம்ப ஹெல்த்தி, அவனுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் மார்னிங் டிஃபன் இன்றைக்கி பூண்டு சட்னி செய்யலான்னு இருக்காங்க. ரொம்ப ஈஸியான சட்னிங்க இது. உனக்கு ரொம்ப பிடிக்குங்க, விரும்பி சாப்பிடுவான். அதை ஈஸியாகவும் சாப்பிட்ருவான். நம்மளுக்கு டென்ஷன் இல்லை. இந்த பூண்டையும் தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு எப்பயும் போல் நம்ம எண்ணெய் தாளிப்பு போட்டுணுங்க. எண்ணெய், கடுகு, கொஞ்சோண்டு சீரகம். ஏன்னா பசங்களுக்கு சீரகம் மிளகுலாம் அதிகமாக சேர்த்தா சளி பிடிக்காதுல்ல, அதனால சீரகம் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுது இருக்குல்லங்க, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு காரமும் உப்பும் நம்ம சேர்த்துக்கணுங்க. தனி மிளகாத்தூள் சேருங்க, அதாங்க செம டேஸ்ட்டு தரும். குழம்பு மிளகாத்தூள் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராதுங்க. அப்புறம் அது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. மூடி விட்டுட்டிங்கன்னா அதே தானாக நீங்கள் மட்டும் பக்கத்தில் வேறு வேலை எதனா பார்க்கலாம், அது மட்டும் ஆகிடும். அப்படியே நல்லா எண்ணெய் சொக்கி வந்தவுடனே நல்லா எண்ணெய் சொக்கணுங்க. அப்போ தாங்க அந்த பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஈஸியாக அடம் பிடிக்காமல் அழகாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவன் தோசை கேட்டாங்க. அந்த பூண்டு சட்னிக்கு தோசை செம டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை தாங்க சரி ஹெல்த்தியான தோசையாக செஞ்சு தரலான்ட்டு முருங்கைப்பொடி தோசைங்க. முருங்கை பொடியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. அது செம்ம ஃபைபருங்க. சரி மார்னிங்கில் அது தோசையிலலாம் கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க பசங்க. கீரைனா மேலே ஒரு மாதிரி கீரை அது ஒழுங்காக மயில்னாலும் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஆனால் அந்த பொடி பண்ணி தோசையில் போட்டு தருவா. அவங்களுக்கு அது தெரியாது, சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க என் பையன். இந்த முருங்கை பொடி அழகாக மேலே தூவிட்டு அழகாக நம்ம எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க, அதனால ஸ்பூன் யூஸ் பண்ணல. ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கையிலே பண்ணிட்டேன். சாரி. தோசை வித் சட்னிங்க. அவன் எப்பயுமே எது கொடுத்தாலுமே தேங்க்யூ சொல்லிடுவாங்க. ரொம்ப எது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான், எம்மியாக இருக்க சொல்லுவான். அதே அவனுக்கு அதிகமாக செய்யணும்னு தோணுங்க எனக்கு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை பண்ணிடலான்னு நினச்சிட்ருக்கேங்க. அதனால் கோவக்காய் அரைஞ்சி எப்பயும் போல் கோவக்காய் எல்லாருக்குமே தெரியும்ல, எக்கு ஊற்றி தான் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எக்கு இல்லை, காலி ஆகிடுச்சு. அதனால் அப்படியே நார்மலாக கோவக்காய் பொரியலுங்க. எப்பயும் போல் காரம் போட்ட மாதிரி அதே தாங்க ஆஸ் யூஷுவல். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் எப்பயுமே என் தலைப்பில் எப்பயுமே இருக்குங்க. சீரகம் போட்டு கருவேப்பிலையும் அப்படி மெயின் டிஷ் எனக்கு. கருவேப்பிலை இல்லைன்னா எதுவுமே நான் சமைக்க மாட்டேன்ற மாதிரி கருவேப்பிலை இருந்தால் தான் ரொம்ப நல்ல பெனிஃபிட்லாம் இருக்குது இல்லைங்க. அதுமாதிரி கருவேப்பிலை பொடி கூட தோசையில் போடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரிஞ்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறது. இது எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தந்தாங்க. இந்த கோவக்காய் செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க, சூப்பராக இருக்குது. நல்லா அதை கழுவிட்டு கோவக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கும். இது ஃபுல் கிளிப்பே நல்லா எடுக்க முடியலங்க, டைம் ஆகிடுச்சு. அதனால் பாதி தான் எடுத்துருப்பேன், சாரி. எப்பயும் போல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு காரமும் உப்பும் போட்டு மூடி விட்டுருங்க. எண்ணெயிலையும் நல்லா வதங்கி சூப்பராக வருங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிடலாங்க, லஞ்ச் பாக்ஸ் போயிடலாங்க. எக் ரைஸும் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிளும் அப்புறம் கோவக்காய். இப்போ செஞ்ச கோவக்காய் தாங்க அவனுக்கு. அப்புறம் வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டில் கட்டிட்டேங்க. எப்படியும் டைம் வரதுக்குள்ளே எப்பயுமே சார் போகிறப்ப பாய் சொல்லிடுவாங்க. அவங்க தங்கச்சிக்கும் கிஸ் தந்துடுவாங்க. சரி பாய்ங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.